முறை உலக செஸ் சாம்பியனுமான மேக்னஸ் கார்ல்சன் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆத்திரமடைஞ்ச மேக்னஸ் கார்ல்சன் இந்த பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப் 2024 போட்டிகளில் இனி பங்கேற்க போவதில்லைன்னு ஆடை விதிமுறைகள் செஸ் போட்டியில் இருக்கான்னு கேட்டா ஆண்டுகளா தொடர்ந்து கார்ல்சன் பல்வேறு சர்ச்சைகளை ஈடுபட்டு வருவதா தகவல். மகளிர் பிரிவில் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று இந்தியாவுக்கு மேலும் பெருமை சேர்த்திருக்கிறாங்க. இதன் நியூஸ் பாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் நடந்து முடிஞ்ச உலக ரேபிட் மற்றும் பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப் 2024 போட்டியிலிருந்து நார்வே நாட்டு செஸ் கிராண்ட் மாஸ்டரும் 5 முறை உலக செஸ் சாம்பியனுமான மேக்னஸ் கார்ல்சன் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பா மேக்னஸ் கார்ல்சன் இந்த இரண்டாம் நாள் போட்டிக்கு ஜீன்ஸ் அணிந்து வந்ததனால போட்டியின் ஆடை கட்டுப்பாட்டு விதிமுறைகளை மீறினதனால உலக செஸ் கூட்டமைப்பு மேக்னஸ் கார்ல்சனுக்கு $200 அதாவது இந்திய மதிப்பில் 17,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. குறிப்பா ஜீன்ஸ் உடையை மாற்றிக்கொண்டு வருமாறு அவருக்கு அறிவுறுத்தப்பட்டதாகவும், ஆனால் அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்த நிலையில போட்டியின் 9வது சுற்றிலிருந்து அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக FIDA சொல்லப்படக்கூடிய உலக செஸ் கூட்டமைப்பு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால ஆத்திரமடைஞ்ச மேக்னஸ் கார்ல்சன் இந்த பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப் 2024 போட்டிகளில் இனி பங்கேற்க போவதில்லைன்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். குறிப்பா இந்த அறிவிப்பு உலகம் முழுவதும் மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கு. இந்த போட்டிகளில் ஆடை விதிமுறைகள் செஸ் போட்டியில் இருக்கான்னு கேட்டா ஆமான்னு சொல்லுது செஸ் கூட்டமைப்பு. அதாவது ஆடை குறியீடு விதிமுறைகள் அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் நேர்மை மற்றும் தொழில் முறையை உறுதி செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளதா அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த ஜீன்ஸ் பேண்ட் அணிந்து வந்தனால கார்ல்சன் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்க நிலையில மற்ற போட்டியாளர்கள் இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு போட்டியில கலந்துகிட்டதாகவும், கார்ல்சன் ஜீன்ஸ் பேண்ட் அணியக்கூடாதுன்னு பலமுறை அறிவுறுத்தியும் அதை ஏற்காம இந்த போட்டியை விட்டு வெளியேறிருக்கிறாரு. இதே போன்று நடந்து முடிந்த போட்டியில மற்றொரு போட்டியாளர் கோட் ஷூ அணிந்து வந்ததாகவும், அவர்களுக்கு விதிமுறைகளை எடுத்து கூறினால அவர் விதிமுறைகள் ஏற்றதுனால அவர் தொடர்ந்து போட்டியில பங்கேற்றாரும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விதிமுறைகளுக்கு உட்படாம கிராண்ட் மாஸ்டர் மேக்னஸ் கார்ல்சன் இந்த போட்டியை விட்டு வெளியேறியிருக்கிறார். இது குறித்து 5 முறை சாம்பியன்ஷிப் பட்டம் என்ற கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாத் ஆனந்த் கூட அவரோட தனிப்பட்ட கருத்துன்னு தெரிவிச்சிருக்கிறார். குறிப்பா சமீப ஆண்டுகளா தொடர்ந்து கார்ல்சன் பல்வேறு சர்ச்சைகளை ஈடுபட்டு வருவதா தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இது அவரோட அடுத்தடுத்த போட்டிகள்ல எப்படி பாதிக்க போகுதுனோ, அவருடைய அடுத்தடுத்த போட்டிகள் எப்படி இருக்க போகுதுனோ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரேபிட் மற்றும் பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப் 2024 போட்டியிலிருந்து செஸ் கிராண்ட் மாஸ்டர் மேக்னஸ் கார்ல்சன் விலகிய நிலையில இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் விதமா தொடர்ந்து இந்தியர்கள் செஸ் போட்டிகளில் தங்களுடைய திறமைகளை நிரூபிச்சு தடம் பதிச்சு வராங்க. அந்த நிலையில சமீபத்தில் நடந்து முடிந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில புகேஷ் வெற்றி பெற்று இந்தியாவுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்தாரு. அதே வகையில் இந்த முறை நடந்து முடிஞ்ச உலக ரேபிட் மற்றும் பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப் 2024 மகளிர் பிரிவில் இரண்டாவது முறையாக கொனிரு ஹம்பி வெற்றி பெற்று இந்தியாவுக்கு மேலும் பெருமை சேர்த்திருக்கிறாங்க. இதன் மூலமா செஸ் போட்டிகளில் இந்தியர்களோட ஆதிக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருதுன்னே சொல்லலாம்.